இன்றைக்கி நம்ம இந்தியன் பாலிட்டியில் லக்ஷ்மிகாந்த் புக்கில் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு சாப்டர் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். த பிரிட்டிஷர்ஸ் கேம் டு இந்தியா இன் 1608 ஆஸ் ட்ரேடர்ஸ். பிரிட்டிஷர்ஸ் இந்தியாவுக்கு எப்போ வந்தாங்க அப்படின்னாக்கா 1608 தான் வந்தாங்க. ட்ரேடர்ஸாக தான் வந்தாங்க. இந்த ஃபார்ம் ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ட்ரேடர்ஸாக வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பேர் இருக்கணும் இல்லையா? அந்த பேர் என்னன்னா தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, விச் ஹேட் தி எக்ஸ்க்ளூசிவ் ரைட் ஆஃப் ட்ரேடிங் இன் இந்தியா அண்டர் த சார்ட்டர் கிராண்டட் பை த குயின் எலிசபெத் I இன் 1600. அவங்களுக்கு என்ன அப்படின்னாக்கா இந்தியாவுக்குள்ளே ட்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ரைட் இருந்துச்சு. எக்ஸ்க்ளூசிவ் ரைட்னா என்னது? பிரத்யேகமான ரைட். எதுக்கு? இந்தியாவுக்குள்ளே ட்ரேடிங் பண்ணுறதுக்கு. அது எதன் மூலயமா அவங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னாக்கா சார்ட்டர் கிராண்டட் பை த குயின் எலிசபெத் I இன் 1600. அப்போது இங்கிலாந்தோட குயின் எலிசபெத் I என்ன பண்ணுறாங்கனாக்கா 1600 ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு ஒரு சார்ட்டர் கொடுக்குறாங்க. அந்த சார்ட்டர் என்னன்னா ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ரைட் ஆஃப் ட்ரேடிங். நம்ம இந்தியாவுக்குள்ளே ட்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு பிரத்யேகமான உரிமையை குயின் எலிசபெத் யாருக்கு கொடுக்குறாங்க? ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு கொடுக்குறாங்க. இன் 1765 the company which till now had purely trading functions obtaining the Diwani ரைட்ஸ் ஓவர் ரெவன்யூ அண்ட் சிவில் ஜஸ்டிஸ் ஆஃப் பெங்கால், பீகார் அண்ட் ஒரிசா. இப்போது 1765 தான் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா திவானி ரைட்ஸை வாங்குறாங்க. திவானி ரைட்ஸை வாங்குறாங்க. திவானி ரைட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா ரெவன்யூலையும் சிவில் ஜஸ்டிஸ்லேயும் ஒரு ரைட்ஸ் இருக்கிறது தான் திவானி ரைட்ஸ். இப்போ நார்மலாக நம்ம ஊருக்கு ஒரு ட்ரேடர் வராங்கன்னா அவங்களுக்கு ஜஸ்ட் அங்கே ட்ரேட் பண்ண மட்டும்தான் உரிமை இருக்க தவிர அவங்க அந்த நாட்டோட ரெவன்யூலையோ சிவில் ஜஸ்டிஸ்லேயோ எந்த ஒரு பங்குமே எடுக்க முடியாது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா 1765 திவானி ரைட்ஸ் வாங்கினதுக்கு அப்புறமா தான் இவங்க ரெவன்யூ ரைட்ஸ்லேயும் சிவில் ஜஸ்டிஸ்லேயும் ரைட்ஸை வாங்குறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க எப்படி இருந்தாங்கனாக்கா அதுக்கு முன்னாடி வரைக்குமே அவங்க பியூர்லி ட்ரேடிங் பாடியாக மட்டும்தான் இருந்தாங்க. சரி, இவங்க திவானி ரைட்ஸ் எங்கே வாங்குறாங்க? இந்தியா ஃபுல்லாக வாங்குறாங்களான்னா கிடையாது. இவங்க 1765 திவானி ரைட்ஸ் எங்கெங்கே வாங்குறாங்கனாக்கா பெங்கால், பீகார் அண்ட் ஒரிசா, இந்த 3 இடத்துக்கு மட்டும்தான் இங்கே திவானி ரைட்ஸ் வாங்குறாங்க. திஸ் ஸ்டார்டட் இட்ஸ் கரியர் ஆஸ் அ டெரிட்டோரியல் பவர். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ட்ரேடிங் ஃபங்க்ஷன் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி 1765 அப்புறமா திவானி ரைட்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் அதோட கரியரை எப்படி ஸ்டார்ட் பண்ணுதுனாக்கா டெரிட்டோரியல் பவர் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுது. டெரிட்டோரியல்னா என்னது? ஒரு அரசோட ஆட்சி எல்லைக்கு உட்பட்ட பகுதி தான் நம்ம டெரிட்டரின்னு சொல்லுவோம். அந்த டெரிட்டோரியல் பவர்னா அவங்க ஒரு அரசர் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வராங்க. சாதாரணமாக இப்போ ஒரு அரசர்கிட்ட சிவில் ஜஸ்டிஸ் யார்கிட்ட இருக்கும்? அரசர்கிட்ட இருக்கும். அப்போ இவங்க கிட்ட சிவில் ஜஸ்டிஸ் இருக்குங்கும் போது இவங்க எப்படிப்பட்ட பவராக மாறுறாங்கனாக்கா டெரிட்டோரியல் பவராக மாறுறாங்க. In 1858, in the wake of the Sipai Mutiny, the British Crown assumed the direct responsibility for the governance of the India. இப்போ 1858 நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிப்பாய் மூட்டினி, சிப்பாய் கழகம் வந்துச்சு. சிப்பாய் கழகம் வந்ததுக்கு அப்புறமா பிரிட்டிஷ் கிரவுன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இந்தியாவோட கவர்னன்ஸுக்கு டைரக்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் பிரிட்டிஷ் ஆட்சி பண்ணலையானா அப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியா யாரோட கண்ட்ரோலில் இருந்தது அப்படின்னாக்கா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட கண்ட்ரோலில் தான் இருந்தது. 1858 சிப்பாய் மூட்டினிக்கு அப்புறமா தான் இங்கிலீஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கனாக்கா நேரடியாக உள்ளே இனிமே இந்தியாவோட கவர்னன்ஸ் எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் ரூல் கண்டினியூட் அன்டில் த இந்தியா வாஸ் கிராண்டட் இண்டிபெண்டன்ஸ் ஆன் ஆகஸ்ட் 15, 1947. அப்போது இந்தியா ஆகஸ்ட் 15, 1947 இண்டிபெண்டன்ஸ் வாங்குற வரைக்குமே இதெல்லாமே யார் கண்ட்ரோலில் இருந்துச்சு? இந்தியாவோட அஃபேர்ஸ் எல்லாமே பிரிட்டிஷோட கண்ட்ரோலில் தான் இருந்தது. வித் இண்டிபெண்டன்ஸ் கேம் த நீட் ஃபார் த கான்ஸ்டியூஷன். இண்டிபெண்டன்ஸ் வந்ததுக்கு அப்புறமே நமக்கு என்ன ஒரு நீட் வந்துச்சுனாக்கா கான்ஸ்டியூஷன் வேணும் அப்படிங்கிற ஒரு நீட் வந்துச்சு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் அஃபேர்ஸ் மற்ற எல்லா விஷயங்களையுமே யார் பார்த்துக்கிட்டு இருந்தானாக்கா பிரிட்டிஷ் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பிரிட்டிஷ் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நமக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ரூல் புக்குமே தேவைப்படலை. ஆனால் ஒரு நாள் பிரிட்டிஷ் நம்மளை விட்டு போகும்போது நமக்கு ஒரு ரூல் புக் தேவைப்படுது. எதுக்காக தேவைப்படுது அப்படின்னாக்கா நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு. ஹென்ஸ் a constituent assembly was formed for this purpose in 1946 and on January 26, 1950
1950 the constitution came into being. ஸோ இதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கனாக்கா கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி அப்படிங்கிற ஒரு அசம்பிளி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறாங்க? 1946 கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளின்னு ஒரு அசம்பிளி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இந்தியாவோட கான்ஸ்டியூஷனை ஃப்ரேம் பண்ணுறதுக்காக. And on January 26, 1950 the constitution came into being. அப்போ கான்ஸ்டியூஷன் எப்போ வந்து இந்தியாவுக்குள்ள எப்போ வந்து நடைமுறைக்கு வருது அப்படின்னாக்கா January 26, 1950. However, various features of the Indian constitution and polity have their root in the British rule. இப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷனை நம்ம ரெடி பண்ணுறோம். இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு எது ரூட்டாக இருக்கா? பிரிட்டிஷ் ரூல் தான் ரூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் கூட பிரிட்டிஷ் மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ நம்மளோட கான்ஸ்டியூஷனுக்கு எது ரூட்டாக இருக்குது அப்படின்னாக்கா வந்து பிரிட்டிஷ் ரூல் வந்து ரூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. There were certain events in the British rule that laid down the legal framework for the organization and functioning of the government administration in India. அதுக்கப்புறமா வந்து சில லீகல் ஃப்ரேம்வொர்க்கு ரூட்டும் எங்கே இருக்குது? பிரிட்டிஷ்ல இருக்குது. certain events in the British rule that laid down the legal framework for the organization and functioning of the government and administration in the British India. நம்ம பிரிட்டிஷ் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது சில ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கும். அந்த ஈவெண்ட்ஸு அந்த பிரிட்டிஷோட ரூல்ஸு அதுக்கு தகுந்த மாதிரியே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா லீகல் ஃப்ரேம்வொர்க் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். எதுக்காக அப்படின்னாக்கா ஆர்கனைசேஷனுக்காகவும் ஃபங்க்ஷனுக்காகவும் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அண்ட் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த கவர்மெண்ட் அண்ட் administration in India. அதுக்கப்புறமா these events have greatly influenced our constitution and polity. இப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட் நடந்திருக்கும். அந்த ஈவெண்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னாக்கா லீகல் ஃப்ரேம்வொர்க் வந்து உருவாக்கியிருப்போம். எதுக்காக அப்படின்னாக்கா பிரிட்டிஷ் இந்தியாவில் அந்த மாதிரி ஒரு ரூல் வச்சுருந்தாங்க. அந்த ரூல் வச்சுருந்தா அது வந்து தப்பாக போய் முடிஞ்சுது. ஸோ தப்பாக போய் முடிஞ்சதுனால நம்ம அதே மாதிரி ஒரு சேம் ரூலை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய இந்த செப்பரேட் எலெக்ஷனு கம்யூனல் எலக்டோரேட்னு சொல்லுவாங்க. அதாவது மாடர்ன் இந்தியாவில் வந்து ரொம்ப பிரிட்டிஷ் இருக்கும்போது செஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா இந்துக்களையும் முஸ்லீம்களையும் பிரிக்கிறதுக்காகவே அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கனாக்கா முஸ்லீம்ஸ் மட்டும்தான் இங்கே ஓட்டு போடணும். முஸ்லீம் வேட்பாளர் நின்னாங்கன்னா அந்த இடத்துல முஸ்லீம்ஸ் மட்டும்தான் ஓட்டு போட்டு அவரை தேர்ந்தெடுக்கணும். அந்த மாதிரி சொல்லிட்டு மக்களை தனித்தனியாக பிரிச்சிருப்பாங்க. அப்படி பிரிக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு எலெக்ஷனுக்கு வந்து வழிவகுக்காது அப்படிங்கிறது எதனால் நமக்கு தெரிஞ்சுது? பிரிட்டிஷ் இந்தியாவில் அப்படி ஒரு ஈவெண்ட் நடந்தது. அந்த ஈவெண்ட்னால் நமக்கு தெரிஞ்சுது. ஸோ அந்த ஈவெண்ட்டை தப்புன்னு புரிஞ்ச நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்கனாக்கா கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் இருக்கிறவங்க ஸோ அந்த ஈவெண்ட் வந்து நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் இந்தியாவில் நடந்த ஒரு ஈவெண்ட்டை வச்சு இப்போ நமக்கு வந்து லீகல் ஃப்ரேம்வொர்க்கை ஃப்ரேம் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னாக்கா கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்மூத்தான ஃபங்க்ஷனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறமா polity they are explained here in the chronological order under the two major headings. அப்போது இந்தியாவோட chronological order வந்து 2 மேஜர் ஹெட்டிங்ஸில் பிரிக்கலாம். ஒன்று வந்து கம்பெனி ரூல், இன்னொன்று வந்து கிரான் ரூல். கம்பெனி ரூல் எப்போ நடந்துச்சு அப்படின்னாக்கா 1773 1858 கம்பெனி ரூல் நடந்தது. 1858 சிப்பாய் முட்டினிக்கு அப்புறமா தான் கிரான் ரூல் வருது. கிரான் ரூல் எப்போ வருதுனாக்கா 1858 to 1947 வரைக்கும் நமக்கு என்ன வருது அப்படின்னாக்கா கிரான் ரூல் வருது. அதுக்கப்புறமா the company rule 1773 to 1858 regulation act 1773. this act was a great constitutional importance as it was the first step taken by the British government to control and regulate the affairs of the East India Company in India. இப்போ இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் இதுக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. என்ன இம்பார்ட்டன்ஸ்னா ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 தான் ஃபஸ்ட்டு பிரிட்டிஷோட ஸ்டெப்பு. எதுக்கான ஸ்டெப்பு அப்படின்னாக்கா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவுக்குள்ளே இருக்கா. அப்போது ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் போட்ட ஸ்டெப்பு தான் இது ரெகுலேட்டிங் ஆக்டு. பி வந்து இட் recognized for the first time the political and administration functions of the company. it recognized இது வந்து ரெகக்னைஸ் பண்ணுது. இப்போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இங்கிலீஷ் கம்பெனி என்ன பண்ணாங்கனாக்கா 1765 திவானி ரைட்ஸை வாங்கிட்டாங்க. அப்போ திவானி ரைட்ஸை ஒருத்தவங்க வாங்கிட்டாங்கனாக்கா அவங்க கிட்டத்தட்ட ஒரு குறுநில மன்னர் மாதிரி தான்.
ஆனால் அது இப்போ 1773 தான் இவங்க ஃபர்ஸ்ட் ஆக்ட் கொண்டு வராங்கன்னா இதுக்கப்புறமா தான் இவங்க ஆட்சி இவங்களோட நிர்வாகம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டால் கிடையாது. அதுக்கு முன்னாடியிலேருந்தே இருக்குது. ஆனால் என்ன பண்ணப்படலை, ரெகக்னைஸ் பண்ணப்படல. ஆனால் இந்த சட்டம் தான் இதை ரெகக்னைஸ் பண்ணுது. இட் ரெகக்னைஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் த பொலிட்டிக்கல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த கம்பெனி. அப்போ கம்பெனியோட பொலிட்டிக்கல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸை ரெகக்னைஸ் பண்ணுற ஆக்ட் எது? ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773. And C, it laid the foundation of the central administration in India. அப்போ ஃபவுண்டேஷன் இந்தியா அப்படிங்கிறத நம்ம ஒரு சென்டரில் இருந்து ஃபுல்லாக வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபவுண்டேஷன் தான் எது? ரெகுலேஷன் ஆக்ட் 1773 தான். அப்போது இந்தியாவை சென்ட்ரலாக அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான ஒரு ஃபவுண்டேஷன் ஆக்ட் எது அப்படின்னாக்கா ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773. தென் அதோட ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். It designated Governor of Bengal as the Governor General of Bengal and created Executive Council for 4 members to assist him. The first such Governor General was the Lord Warren Hastings. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன பண்ணுறாங்கனாக்கா கவர்னர் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை எடுத்துட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னு மாற்றுறாங்க. வெறும் கவர்னர். இப்போது கவர்னர் அப்படிங்கிறது வந்து இப்போ நார்மலாக நம்ம ஊர்லேயே ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு கவர்னர் இருக்காங்க. அப்போ கவர்னர் அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னாக்கா ஒரு பர்டிகுலர் டெரிட்டரிக்கு உள்ள ஒருத்தவங்களை மட்டும் குறிக்கிற மாதிரி இருக்குது. இதே கவர்னர் ஜென்ரல்னு பொறுத்த வரைக்கும் ஒரு ஜென்ரலாக எல்லாருக்குமே உள்ளவர் அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் வருது. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கனாக்கா இதோட நோக்கமே என்ன? இந்தியாவுக்கு ஒரு சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கான ஃபவுண்டேஷன். அப்போ சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன்னா இந்தியா ஃபுல்லாக ஒரே மாதிரியான அஃபீஷியல்ஸை ஒரு அஃபீஷியலை வந்து நம்ம ஹெட்டாக வைக்கணும், அவருக்கு கீழே எல்லாரையும் வேலை செய்ய வைக்கணும். ஸோ அந்த ஒரு நோக்கத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா கவர்னர் அப்படின்னு ஒரு சின்னதாக இருக்கிற விஷயத்த கவர்னர் ஜென்ரல்னு பெருசாக மாற்றுறாங்க. அது கூட அவருக்கு வந்து எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலாக 4 மெம்பர்ஸும் கொடுக்குறாங்க. ரொம்ப ஒரு அதிகபட்ச அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம வந்து எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் மெம்பர்ஸ் கொடுப்போம். இவங்களுக்கு வந்து ஒரு 4 பேர் 4 விதமாக பேசுகிற மாதிரி ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் தான் 4 மெம்பர்ஸ் வந்து யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னாக்கா லார்டு வாரன் ஹேஸ்டிங்ஸு. இவர் ஃபஸ்ட்டே கவர்னர் ஜெனரலாக வந்து எல்லாரையும் வாரிக்கிட்டு போகிறாரு. அதனால தான் லார்டு வாரன் ஹேஸ்டிங்ஸ் தான் யார் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல். அதுக்கப்புறமா இட் மேட் த கவர்னர்ஸ் ஆஃப் Bombay and Madras presidencies subordinate to the Governor General of Bengal, unlike earlier when the 3 presidencies were independent of the one. திரும்ப அவங்க சொன்ன விஷயத்தை இப்போ ஃபவுண்டேஷன் போட போகிறேன், நான் வந்து ஒரு சென்ட்ரல் இந்தியாவுக்கு ஃபவுண்டேஷன் போட போகிறேங்கிற விஷயத்த அவங்களோட ஒரு ஃபீச்சர்லேயுமே அவங்க ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க? கவர்னர் ஜென்ரலாக மாற்றினாங்களா. அதுக்கப்புறமா கரெக்டாக என்ன பண்ணுறாங்க? கவர்னர் ஜென்ரல் தான் மெட்ராஸ் பிரசிடென்சிக்கும் பாம்பே பிரசிடென்சிக்கும் ஹெட்டு. மெட்ராஸ் பிரசிடென்சியும் பாம்பே பிரசிடென்சியும் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலுக்கு என்னவா இருக்கணும்? சப்பார்டினேட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு கேட்டோம்னாக்கா மெட்ராஸு, பாம்பே, பெங்கால் இது 3மே தனித்தனி பிரசிடென்சிஸாக அதுக்கு உள்ள உரிமைகளோட அதுக்குள்ள ஒரு தனித்தன்மையோடு இருந்துச்சு. ஆனால் நான் இந்தியாவை சென்ட்ரல் ஆக்கிறதுக்கு ஃபவுண்டேஷன் போட போகிறேங்கிற ஒரு எண்ணத்தில் வந்த இந்த ரெகுலேஷன் ஆக்ட் 1773 என்ன பண்ணிடுச்சு அப்படின்னாக்கா வந்து பாம்பேவையும் மெட்ராஸையும் யாருக்கு சபார்டினேட்டாக மாற்றிருச்சு? கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலுக்கு சபார்டினேட்டாக மாற்றிருச்சு. அதுக்கப்புறமா தேர்டு இட் ப்ரொவைடட் ஃபார் தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் அ சுப்ரீம் கோர்ட் அட் கல்கத்தா இன் 1774 அண்ட் கம்ப்ரைசிங் 1 சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் 3 அதர் ஜட்ஜஸ். ரெண்டாவது இப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து அதிகமான அதிகாரம் உள்ளதாக காட்டணும்னா எல்லா அதிகாரமும் ஒரு இடத்துல இருக்கணும். அதை வேணால் நம்ம டீசென்ட்ரலைஸ் பண்ணி கொடுக்கலாமே தவிர பட் அதிகபட்ச அதிகாரம்ங்கிறது ஒரு இடத்துல இருக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிட்டோம்? அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு என்ன பண்ணிட்டோம்? கவர்னர் ஜெனரலை போட்டுட்டோம். அடுத்தது நம்ம எதுக்கு வரணும்? ஜஸ்டிஸுக்கு வரணும். ஜஸ்டிஸுக்கு வரும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா 1774 ஒரு சுப்ரீம் கோர்ட்டை ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. எங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க? கல்கத்தாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அந்த சுப்ரீம் கோர்ட்டில் உள்ள சீஃப் ஜஸ்டிஸுக்கு ஒரு சீஃப் ஜஸ்டிஸு, அதுக்கப்புறமா அதர் 3
ஜட்ஜஸை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அப்போ இவங்க திரும்ப திரும்ப இந்தியாவோட ஃபவுண்டேஷன் ஆஃப் த சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் அதை போட்டுகிட்டே இருக்காங்க. இந்த இருக்கா, இட் இஸ் லைட் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்தியா. அப்போ சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கான ஃபவுண்டேஷனை இந்த ஆக்ட் என்ன பண்ணுது அப்படின்னாக்கா திரும்ப திரும்ப இன்சிஸ்ட் பண்ணுது. ரெண்டாவது, இட் ப்ராஹிபிட்டட் த சர்வன்ஸ் ஆஃப் த கம்பெனி ஃப்ரம் எங்கேஜிங் இன் எனி பிரைவேட் ட்ரேட் ஆர் அக்செப்டிங் ப்ரெசன்ஸ் ஆர் பிரைப்ஸ் ஃப்ரம் த நேட்டிவ்ஸ். இது என்ன பண்ணுது அப்படின்னாக்கா இந்தியா ஏதாவது சர்வன்ஸ் இருக்காங்களா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்குது, ஈஸ்ட் இந்தியா கம்பெனிஸோட சர்வன்ஸ் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணக்கூடாது, எந்த ஒரு ப்ரைவேட் ட்ரேடும் மேற்கொள்ளக்கூடாது, அக்செப்டிங் ப்ரெசன்ஸ் அண்ட் பைப்ஸ் ஃப்ரம் த நேட்டிவ்ஸ். இப்போ இந்தியாவில் இருக்கிற நேட்டிவ்ஸ்டேருந்து எந்த ஒரு பிரைப்ஸும் எந்த ஒரு ப்ரெசன்ஸும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னாக்கா வாங்கிக்க கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் வந்து போடுறாங்க. அதுக்கப்புறமா இட் ஸ்ட்ரென்தன்ட் தி கண்ட்ரோல் ஆஃப் த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஓவர் த கம்பெனி பை ரெக்வயரிங் த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா கண்ட்ரோலை வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க. எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க? கண்ட்ரோல் ஆஃப் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஓவர் த கம்பெனி பை ரெக்வயரிங் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது இதை வந்து உருவாக்குறாங்க, ஒரு புது அமைப்பை வந்து உருவாக்குறாங்க. அந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எதுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா வந்து கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எதுக்கு அப்படின்னாக்கா டு ரிப்போர்ட் ஆன் இட்ஸ் ரெவன்யூ, சிவில் அண்டு மிலிட்ரி அஃபேர்ஸ் இன் இந்தியா. அப்போ என்ன பண்ணணும், இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை ரெவன்யூ, சிவில் அண்டு மிலிட்ரி அஃபேர்ஸை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணணும். இப்போது இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எல்லா வேலையும் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ பிரிட்டிஷ் என்ன நினைக்கிறாங்கனாக்கா நம்ம ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை ஓவராக ஆட விடக்கூடாது, நம்ம கண்ட்ரோலை கையில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து நினைப்பாங்க. அதனால தான் இந்த சட்டமே கொண்டு வராங்க. ஸோ அதனால இந்த சட்டம் கொண்டு வரதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா வந்து கம்பெனியை விட பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு தான்ப்பா ஹை. அப்போது பிரிட்டிஷோட கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் தான் இந்த கம்பெனியே இருக்கணும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறது விதமாக தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர்னிங் பாடியை வந்து அவங்க வந்து செட்டப் பண்ணுறாங்க. இந்த கவர்னிங் பாடி என்ன பண்ணுனாக்கா கம்பெனிக்கு கீழே ஒர்க் பண்ணுமானா இல்லை, இவங்க வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு கீழே தான் ஒர்க் பண்ணும். ஆனால் கம்பெனி பற்றிய ரெவன்யூ, சிவில் அண்ட் மிலிட்ரி அஃபேர்ஸை என்ன பண்ணும், கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னாக்கா வந்து கம்பெனி என்னென்ன பண்ணுது அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா இப்போ இந்த ட்ரேடு பிரைவேட் இட்ஸ் ப்ராஹிபிட்டட் சர்வன்ஸ் ஆஃப் த கம்பெனி ஃப்ரம் எங்கேஜிங் இன் எனி பிரைவேட் ட்ரேட் ஆர் அக்செப்டிங் ப்ரெசன்ஸ் ஆர் பைப்ஸ் ஃப்ரம் த நேட்டிவ்ஸ். இப்போது நம்ம வந்து இப்போ ஒரு கம்பெனி ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு கம்பெனியாக இருக்கும்போது அந்த கம்பெனியில் இருக்கிறவங்க தனியாக ட்ரேட் பண்ணாலோ இல்லை நேட்டிவ்ஸ் கிட்டேருந்து பிரைப்ஸ் வாங்கினாலோ அது பெரிய விஷயம் கிடையாது. இப்போ இவங்க இந்த சட்டத்தின் மூலமாக இவங்க என்ன கொண்டு வராங்கனாக்கா நாங்கள் வந்து ஒரு சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன், நாங்கள் வந்து ஒரு கவர்னிங் பாடி அப்படிங்கிறத சொல்ல வராங்க. அப்போது ஒரு கவர்னிங் பாடியாக இருக்கிற ஒரு கம்பெனியில் இருக்கிறவங்க பிரைப்ஸ் வாங்குறதோ ப்ரைவேட்டாக ட்ரேட் பண்ணுறதோ என்ன கிடையாது அப்படின்னாக்கா வந்து சரி கிடையாது. அதனால தான் இவங்க இதை ப்ரிவென்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து நான் ஜஸ்ட்டு இந்த சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷனோட ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக திரும்ப திரும்ப அந்த பாயிண்டோட இதெல்லாம் ரிலேட் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். பட் ஆக்சுவலி என்ன ரீசன்னா அங்கே இருக்கிற ஈஸ்ட் இந்தியா கம்பெனிஸில் இருக்கிற நிறைய அஃபீஷியல்ஸே மால் ப்ராக்டிசஸ் பண்ணி வந்து அவங்களே பணக்காரனாகி கம்பெனியோட ப்ராஃபிட்டை வந்து கம்மி பண்ணியிருப்பாங்க. அதுக்காக இதை கொண்டு வந்திருப்பாங்க. பட் அந்த சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷனோட ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சு நம்ம இந்த 5 பாயிண்ட்டையும் அடுத்தடுத்து ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து இன்னும் நல்லா ஈஸியாகவே இருக்கும். தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோவில் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1781 அப்புறம் அதர் ஆக்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்ப்போம்.